நல்லா இருக்கீங்களா? உட்காருங்கண்ணா. பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க பசங்க? ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? விளக்க மாதிரி பண்றாரு. என்ன குண்டா எடுத்துட்டு வந்திருக்க? உங்க வாய்ஸ் கேட்டுட்டு பாத்தியா? நான் சொன்னேனா இல்லையா அம்மா தாயன்னு கூப்பிடாதுன்னு? இப்படி போட்டனா நினைச்சுக்க போறாரு. இந்த சின்ன வயசுலயே இப்பவே இப்படி நல்லா இருக்கா? இவ சின்ன வயசுல இன்னும் ரொம்ப அழகா இருந்திருப்பாள், சூப்பரா இருப்பாள். எப்படி பசங்க லவ்லாம் எப்படி? அதெல்லாம் எதுக்கு? எக்கச்சக்கமா எக்கச்சக்கமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? யார் வீடு இது? நீ வா, நான் சொல்றேன். என்னத்த சொல்றது? யார் வீடுன்னு சொல்ல, அப்பதான் நான் வருவேன். என்னோட ஃப்ரெண்டோட வீடுடா. சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோம் 2 பேரு. இங்கதான் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கேன்னு சொன்னான். சரி பக்கத்துல வந்துட்டமே பாக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு யாருமே இல்லையே வீட்டுல. ஒரு நிமிஷம், உன் கூட தான் நானும் வரேன். சுகன்யா, சுகன்யா. அம்மா தாயே, ஏதாவது போடுங்கம்மா பழசு. பைச்சிக்கும் இந்த மாதிரிலாம் கூப்பிடாதடா. வருவாங்க. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அண்ணா வாங்கண்ணா உள்ள. வாப்பா, ஏன் அங்கே நிக்கிற? பாத்துட்டு உங்க வீட்டுக்கார நான் கண்டுக்கவே இல்லடி, சாரிடி. ஐயோ, உட்காருங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குடி. என்னடி குண்டாயிட்ட? அடையாளமே தெரியலடி. மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீன். நீ ஏன் இப்படி ஆயிட்ட? உள்ளி குச்சி ஆட்டம். நீ தாண்டி எழைச்சு போயிருக்க. தெரிஞ்சு போன விஷயம் தானே. நீ என்ன நல்லா இருந்தியா? ஏன் நல்லா இல்லையா? குண்டாயிட்ட, நல்லா தான் இருக்கன்னு ஃபிகர் ஆயிட்ட. அப்ப ஸ்கூல் டேஸ்ல உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்கண்ணா. பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க பசங்க? நல்லா இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? விளக்க மாதிரி பண்றாரு. என்ன குண்டா எடுத்துட்டு வந்திருக்க? உங்க வாய்ஸ் கேட்டுட்டு பாத்தியா? நான் சொன்னேனா இல்லையா அம்மா தாயன்னு கூப்பிடாதுன்னு? இப்படி போட்டனா நினைச்சுக்க போறாரு. சாரிடி. லூசு. அண்ணா தண்ணி குடிங்கண்ணா. தண்ணி வரப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். கோச் வரப்பதான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால. தண்ணி குடிச்சிட்டு வந்தா வாட்டர் பாட்டில் வாங்கி இருந்த இடத்துல தண்ணி குடு. தங்கச்சி பாசமா தரால குடு. இதை கலந்து கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல உனக்கு கரெக்டாக விட்டுருங்க. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. அண்ணா இதெல்லாம் மட்டும் சொல்லிருக்காளா? சொல்லியிருக்கா. ஆனா நீங்க தான் யாரும் எனக்கு தெரியாது. இப்பதான் உங்களை பத்தியே சொல்றேன். ஆமா, வீட்டு சாப்பாடு நல்லா இருக்காது. என் சாப்பாடு பிடிக்க சாப்பிடுவா. வர்றப்போ ஒருத்தவங்களை பத்தி கழுவி விட்டு ஏதோ சுகன்யான்னு பேர் சொன்னீங்க. இதுக்காகவே நான் செஞ்சுட்டு வரேனா ஸ்பெஷலா எங்க அம்மாட்ட சொல்லி. என்ன பன்னிக்கறியா? பன்னிக்கறியா? அவ வந்து பீஃப் கறி தான் அதிகமா சாப்பிடுவா. கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ 2 பேரும் ஒன்னா தானே படிச்சீங்க 6th இருந்து? ஒரே ஸ்கூல் தானே? ஒரே கிளாஸ் தானே? இந்த சின்ன வயசுலயே இப்பவே இப்படி நல்லா இருக்கா? இவ சின்ன வயசுல இன்னும் ரொம்ப அழகா இருந்திருப்பாள், சூப்பரா இருப்பாள். எப்படி பசங்க லவ்லாம் எப்படி? அதெல்லாம் எதுக்கு? எக்கச்சக்கமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? 2 பேரும் மாறி உண்மையை சொல்றவங்க சாமிக்கு சம்மன் சொல்லுவாங்க. இப்ப 2 பேரும் மாறி உண்மையை சொல்லிக்கங்க. உங்களை பத்தி அவங்க சொல்லுவாட்டம், அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, சங்கர் யாரு? +2 +2 இவங்க பின்னாடியா? மானங்கெட்ட பையனா இருப்பான் போல இருக்கு. லவ் லெட்டர் எழுதினார் அவரு. அவன் லவ் லெட்டர் எழுதி தருவான். ஆனா அவனுக்கு படிக்க தெரியாது. அது அப்பெல்லாம் வெக்கப்படுவியா நீ? உனக்கு வெக்கலாம் பட தெரியுமா? ராதா நான் ரொம்ப அடக்கொடக்கமா இருந்தா வெக்கணும். அப்பா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு, உனக்கு தெரியும்ல. அப்பா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. நீ ஸ்கூல்ல எப்படி இருப்ப? எப்படி விளையாடுவ? ஆம்பளை மாதிரியா? எப்படி விளையாடுவ? இவ ஆம்பளையா? இவ பேண்ட நல்லா சுருட்டி விட்டு சொல்ல வராதா? ஐயோ, ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா? ஏன்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் சுகன்யா, தப்பா நினைச்சுக்கிறேம்மா. நான் கூட கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்க வந்து உட்காரு. நாங்க நின்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், சரியா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கையெடுமா, கையெடு. கொஞ்சம் இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே நிமிஷம் கொடுங்க. என்னாச்சு? ஒரே ரொம்ப நாள் இந்த பக்கம் இருங்க. ஏன் என்னாச்சு? இப்ப சொல்லுங்க, ஸ்கூல் லைஃப் எப்படி? ஏன்னா உங்களை பார்த்தது இல்லை. இப்போ நீங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி. அம்மா நீங்கள் கெட்டதே சொல்லுங்கம்மா, நல்லதை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நல்லது இருக்கு, கெட்டது கொஞ்சம் நீ பேச வேண்டான்ற 5 நிமிஷம் சொல்லுங்க. +1 படிக்கிற பையாரு
சங்கர். அப்புறம் +2ல ஆனா இவ வந்து ரொம்ப நல்ல பையன். அது நான் பையனா பையனா எனக்கு எல்லாம் அப்படியே டவுட் இருந்தது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரி அதை விடுங்க. அப்படி சொல்லலாம் உங்ககிட்ட காசு கொடுத்து. இப்பதானே மீட் பண்ணிருக்கேன். ஸ்கூல் படிக்கிறப்ப தேவையில்லாம பேசுறதுங்க சுகன்யா சிஸ்டர். அப்புறம் கோவம் வந்துடும் பார்த்துங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. +2 படிக்கிறப்போ மேடம் யாரை லவ் பண்ணாங்க? நானா? நீ பண்ணல. நான் பண்ணனா அவன் பண்ணனா? நீ பண்ணலடி. நான் கேட்டதுக்கு நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, வீடை விட்டா ஸ்கூல் விட்டா வீடு, நடுவில் யார்கிட்ட பேசவும் மாட்டேன், எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எங்கள் அப்பா என்னை யார்கிட்ட பேச விட்டதே கிடையாது, அவனுக்கு தான் எப்படி சுற்றுலான்னு சொல்கிறேன். இப்போ வந்து சங்கர் இந்த பொண்ணு மாத்தி சொல்லிட்டாடா. சங்கருடி நீ. ஓ மாற்றி சொல்லிட்டேன்னா இப்போ வேற யாரு? லவ் பண்ணல. சங்கர் உன் பின்னாடி சுத்தி. கேளு கேளு. நான் பண்ண இவ பண்ணலனா சங்கர் வந்து இவ பின்னாடி சுத்தி. இப்ப எது கையெடு. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு நான். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். போதும். அதெல்லாம் தேவையில்ல. சங்கருன்றது யாரு, எந்த ஊர்ல இருக்காப்புல? ஏன்னா இப்போ கூட ஏதோ ஒரு ஐடியா ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது இன்ஸ்டாகிராம்ல. சங்கர்ன்றது எவ்வளோ பேர் இருப்பாங்க. வந்து ஊர்ல இருந்து வந்தாங்க பாட்டி வீட்டுல. சிஸ்டர் நம்ம கிட்ட ஒரு அண்ணன் என்ன வயசு? உண்மையை பேசுங்க, உண்மையே சொல்லுங்க. எதுக்காக கொஞ்ச நேரம் கம்முனு எதுக்காக வந்தோமா? என்ன சொன்னேன்? நான் வந்து எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திடுறாரு. அது அப்ப நான் இப்ப கூட அவ எதுவுமே பண்ணல. இல்லன்னா விட்டுருவோமா? அவளதான் லவ் பண்ணாங்க. பட் அவ நல்ல பொண்ணு. இது கூட உனக்கு யார் சொல்ல புரியல. ஏமா ஒரு நல்ல பொண்ணு அந்த பையனை லவ் பண்ண மாட்டாமா? ஆமா. அப்ப நான் என்ன கெட்ட பொண்ணா? நான் கெட்ட பொண்ணா? இல்ல நீங்க நல்ல பொண்ணு. ராதா ஒரு 5 நிமிஷம் உள்ள இரு ராதா, நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எது வந்தாலும் என் முன்னாடியே பேச சொல்லு. இவ்வளவு பேசிட்டல, தேவையில்லாத வார்த்தையில எதுக்கு சொல்லிட்டு இருக்க அவங்க கிட்ட? வேற எங்கயாவது நீங்க இந்த எதுவும் மறைக்க கூடாது. உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ மறைக்க, உன்னோட விஷயம் உன் ஹஸ்பண்ட் சொல்றேன். வாடி வா. இல்ல இப்ப நீங்க எங்கயாவது இந்த சினிமா போறது, பீச்சுக்கு போறது அந்த மாதிரி நிறைய போயிருக்கீங்களா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அப்பாட்ட போய் சொல்றவன் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்ககிட்ட எதுக்கு உண்மையெல்லாம் சொல்லலாம்? அப்பா கிட்டே போய் சொல்வேன். ஓ அப்பலாம் நீங்க அப்பவே ஃப்ராட் தான் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன ஃப்ராட் தானே? படம் ஃப்ராட் தானே? நீ ஏமாத்திருக்கல. படம் பார்க்க போனதெல்லாம் என்ன ஃப்ராட் தானா? நீ ஊரை சுத்தி இருக்க, அங்க எங்க காந்தி மண்டபம்லாம் போவீங்களா? காலி மண்டபம்லனா தியேட்டர் பீச். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பீச்சியா? பீச் இல்லடா, பீச். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பீச்சா? பீச்டா. ஓகே. அத எவ்வளவு சூப்பர். அத ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சுகன்யா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். அப்படி சொன்னா டைஸ் குத்துட்டு போய்டுவான். நீ வந்து மதிக்கமா? நீ வந்து அப்பல இருந்தே ஹஸ்பண்டா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. கம்மனி இராண்டி. எதுக்கு தான் உன்னை நான் பார்க்க வந்தேன்னு தெரியல. நல்லா வந்ததுக்கு வெச்சப்பாரு ஆப்பு நீ எனக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா அத பண்ணிட்டேன். இன்னைக்கு டைவர்ஸ் குத்துறோம் போடுது. ரொம்ப நன்றி. நான் வரேன். இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. நானே பேசுறேன் சரிங்களா? விளையாட்டு சொன்னதெல்லாம் நீ வந்து சீரியஸா எடுத்து. உங்க விளையாடுற மாதிரி தெரியலையே. இல்ல வேண்டாம். எதுக்கு உன் நம்பர் இருக்கு அவனுக்கு? நான் வந்து அவனும் சரி ராதா போலாமா? நிறைய வேலை இருக்கு வீட்டில் போயிட்டு. சரியா? இன்னைக்கு ராதா நல்லா பார்த்துங்க. நாளைக்கு வரப்போ ராதா கையட்ரி. ஏய் வா நீ போதும். நாளைக்கு நான் சொல்லிருக்கேன். நான் ஒழுங்கா மரியாதை இருந்தனே. இப்போ ராதாவை நல்லா பார்த்துங்க. நான் பெருமையா தான் சொல்லிருக்கேன். நாளைக்கு ஜிஎஸ்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். அவங்களுடைய அட்ரஸ்லாம் இருக்கா உங்ககிட்ட? அவங்கலாம் எங்க இருக்காங்க? எதுக்கு அவங்களெல்லாம் எதுக்கு? இல்ல நான் அவங்க கிட்ட போனா இன்னும் கொஞ்சம் கேதரிங் பண்ணலாம்ல விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா இங்க இருந்து இவ்வளவு வருதுன்னா என்ன இந்த சித்ராதேவி பிரியாவெல்லாம் பார்த்தா அவங்களுக்குலாம் தெரியாது. நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்டா? கையெடு ராதா. ராதா எனக்கு தொடாத ராதா. தொடுறதுக்குள்ள தகுதியை நீ இழந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பெஸ்ட் இருக்கறனால தான் நான் உன்னை பத்தி எல்லாமே அண்ணன்ட்ட சொல்லிருக்க மாட்டேன். நல்லா சொல்லிருக்க. சூப்பரா. ரொம்ப நன்றிமா. வரேன் போலாமா? இதெல்லாம் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லவே. நீ வா. ராதா நெக்ஸ்ட் டைம் எப்போ ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாடி. வரவே மாட்டேன்டி. இனிமே வரவே மாட்டேன். ஏய் வாடா, இங்கே நின்னுட்டு இருக்க. நீ போய் ஒரு 10 நிமிஷம் வரேன் பேசிட்டு வரேன். ஏன் என்ன பேச போற? நீ பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நீ ஒண்ணும் பேசல. வா கிளம்பு. வரேன் சிஸ்டர். அண்ணா போய் வாங்கண்ணா. வரேன். வீடு நான் பார்த்து வைக்கிறேன். சரி.